எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்ட்டு நான் வந்து பார்த்தேன். அல்லேலூயா. ரொம்ப அருமையான சபை மக்கள். ஞானத்தில் தேவனுடைய வார்த்தையில நீங்க ஒவ்வொருத்தரும் கற்றுத் தேர்ந்தவர்கள் என்று எனக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நல்ல வொர்ஷிப்பை கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரர்களுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஓ ஷகா ரபா தோடா ரபாலா ரிபா ரமனா ஷந்து ரேகா ரபா தோடா ரபாலா ரிபி ரிபி ஷத்து ரேகா ரபா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எத்தனை பேர் அல்லேலூயா சொன்னாங்களோ அவங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே. ஐயோ, நான் கொஞ்சம் கம்மியா சொல்லிட்டேன்னு நினைக்கிறீங்களா? திருப்பி சொல்லிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்க போகிற இருதயத்தின் தியானமும் அப்பாவுக்கு பிரியமா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்துதல் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சத்தமாய் வாசிப்போமா? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நான் அடிக்கடி உங்களை ஒரு அல்லேலூயா சொல்ல வைப்பேன். எத்தனை பேர் கரங்களை கொண்டு வந்திருக்கீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்லா பலமா. அல்லேலூயா. அப்பாவுக்கு அவ்வளவுதான் கொடுக்க முடியுமா? என் பேர் சக்திவேல். என்னடா சாம்வேல் சொன்னாங்க? சக்திவேல். எங்க அப்பா பேர் தங்கவேல். எங்க தாத்தா பேர் கதிர்வேல். அல்லேலூயா. இயேசுக்குள்ள வந்தனே வேலை விட்டுருவனா? சாமுவேல் ஆக்கிட்டேன். அல்லேலூயா. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க அப்பா ஒரு மலையில, நமக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, நம்ம சாமிக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ். அல்லேலூயா. மலையில கோமணத்தை நிறுத்துற கடவுளை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எங்க அப்பா பயங்கர பக்தி உள்ளவர். என்ன பக்தி உள்ளவர்? என்ன சாமின்னு உங்களுக்கு தெரியும். அவருக்கு எத்தனை மனைவிகள் தெரியுமா உங்களுக்கு? கேட்கலையே. 2. அப்போ எங்க அப்பா அந்த சாமியை கும்பிடுறாரு. அந்த சாமியை போல வாழ ஆசைப்பட்டாரு. என்ன தப்பு? நீங்க இயேசுவை போல வாழ்றீங்க. இயேசுவினுடைய குணநலங்கள் உங்க கிட்ட இருக்கிறது. இயேசுவை போல பரிசுத்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. என் தந்தை அந்த சாமியை போல இருக்கிறதுன்ட்டு ஆசைப்பட்டது தப்பா? எங்க அப்பாவுக்கு 2 மனைவி. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அம்மா கேட்டாங்க, எங்க இதெல்லாம் சரியா? அவரை நிறுத்த சொல்லு. எப்படி நிறுத்த முடியும்? எங்க அப்பா நல்லா குடிப்பாரு. குடிக்கிறதுக்கு நமக்கு தான் 3000 முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்களே, குடிக்கிறதுக்கு ஒரு சாமி. அந்த சாமி வெள்ளை சாமி இல்ல, கருப்பு சாமி. அதுக்கு உடைய படையில ஒரு கோட்டரும் நல்ல நல்ல தெரியும் இல்ல. இங்கெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தெரியாத மாதிரி நிற்க கூடாது. அல்லேலூயா. நாம அங்கிருந்து தான் இங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அப்போ எங்க அப்பா அவரை போல குடிக்க ஆரம்பிச்சார். அவருக்கு ஒரு கோட்டர், எங்க அப்பாவுக்கு ஒரு கோட்டர். என்ன தப்பு? சாமியே குடிக்குது. இப்போ நமக்கு என்ன தப்பு? அதனால ஒரு தப்புமே கிடையாது. எங்க அம்மாவுக்கு 15 வயசுல கல்யாணம் நடந்துச்சு. எத்தனை வயசுல? 17 வயசுல 2 வயசு உள்ள ஒரு மகனையும் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சக்காலத்தியுடைய சண்டை தாங்க முடியாம சாவுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அரளி விதையை அரைச்சு குடிச்சாங்க. சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. அரளி விதையே உணவாயிருச்சு. பாவி மக அடுத்தது ஒரு
காரியம் செஞ்சா, கிணத்துல போய் குதிச்சா, நீச்சல் தெரிஞ்சிச்சு, தப்பிச்சிட்டான். என்ன செய்ய முடியும்? கடைசியில கிராமத்தில் இருக்கும்போது தூக்க மாத்திரையா வாங்க முடியும்? என்ன வாங்கினா? வாங்க முடியல. என்ன செய்யணும்? அடுத்தது ஒரு அட்டெம்ப்ட் என்ன பண்ணணும்? நிறைய பேரு நம்ம எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். மலையிலயா ஒரு இலையிலையா சொல்லுங்களேன். அப்போ தூக்கு பாக்கி. ஆனா இவகிட்ட இருக்கிறதே ஓலை மரம், பணம் இல்ல, தென்னை மரத்தினுடைய ஓலை வீடு. அவங்க டோர் ஒன்றும் பெருசு இல்லை, தென்னை மரத்திலே ஓலத்தை கட்டிருப்பாங்க. ஒரு குட்கிராமத்தில் உள்ள ஒரு அருமையான, என் தாயின் பேர் தெரியுமா? அழகான பேர், மனோரஞ்சிதம். மனோகரமாய் வாழ்கிறவள் 17 வயசுல இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்று போறான். கடைசியில 12 மணிக்கு நல்லா 3000 முக்கோடி சொல்லும். அட பைத்தியக்காரி, இன்னுமா உயிரோடு இருக்க? போ சீக்கிரம், டைம் ஆயிருச்சு. அல்லேலூயா, ஆமென். வாழ வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா பலமா சொல்லணும். ஆனா நம்முடைய இறக்க வைக்கிறது சாத்தானுடைய குறிக்கோளா இருக்கும். எத்தனையோ பேர் மரண கட்டுக்கள் இருந்து விடுதலை ஆகி வந்தவங்க நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆண்டவர் எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கா. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். இந்த நேம் ஆஃப் ஃபயர், the name of Jesus. இயேசுவின் வல்லமை. 12 மணிக்கு டான்ட்டு எழுகுறான். எழுகும்போது அப்படியே போறான், போகும்போது அப்படியே நடக்கிறான். நடந்தோடனே ஒரு தடுப்பு, கீழே ஒரு தடுப்பு தடுத்துன்னு ஒரு அழகான குழந்தை, 2 வயசு குழந்தை அப்படியே தூங்கிட்டு இருக்குது. அதுக்கு ஏசியும் வேண்டாம், ஃபேனும் வேண்டாம், விசிறியும் வேண்டாம், ட்ரெஸ் போடுறதுக்கே வழி இல்லாதது. அதுக்கு என்ன இருந்தாலும் தூங்குது, நிம்மதியா தூங்குது. அந்த குழந்தையை கரத்தில் எடுக்கிறா. நான் போன பிறகு இந்த குழந்தை அனாதை ஆயிடக்கூடாதுன்ட்டு இதையும் எடுத்து ஓடுறதுல பிடி உஷா, மரம் ஏறுறதுல வெள்ளி, எல்லாம் நல்லா இருக்கும். நம்ம புளியா மரத்துல மேல ஏறுறா. ஏறி தன்னுடைய குழந்தைக்கு ஒரு கயிறை போடுகிறா, தனக்கும் ஒரு கயிறை போடுகிறா. தாயானவள் மகனை பார்க்கிறா, மகனானவன் தாயை பார்க்கிறா. 2 பேரும் பார்வையில திடீர்னு தன்னுடைய மகனுக்கு கழுத்தில் அப்படியே சுருக்கு போடும்போது கண்கள் மேல போகுது. இவருடைய கண்ணீர் குழந்தைக்கு மேல விழுகுது. ஒருவேளை நான் தப்பிச்சுட்டா, என் குழந்தை இறந்துருச்சுன்னா, அந்த கயிறை மாட்டிட்டு தன்னுடைய சேலையை முந்தானியை எடுத்து இடுப்புல நல்லா கட்டிட்டு அந்த குழந்தைக்கு நைலான் சேலையில கொஞ்சம் லூஸ் விட்டு சுருக்கு போடுறா. இவளும் சுருக்கு போடுறா. 2 பேரும் ஹேங்கிங் ஒன்னா ஆகுது. ஒன்னாகும் போது இந்த தலை சின்னதா இருக்கிறதுனால வலிக்கு குழந்தை கீழே விழுந்துருச்சு. விழுந்தோன்னு சாதாரணமான சொல்லல, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்கா ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவு
எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது விழுந்து பயங்கர சத்தம். பக்கத்துல இருந்த கிராமத்துல இருந்தெல்லாம் ஓடி வராங்க. வந்தோடனே குழந்தை கீழே கிடக்குது. குழந்தையுடைய தாயுடையது லாஸ்ட் கால்கள் ஏறுது. ஒரு நல்ல நம்ம இது வாசிக்கிற நம்முடைய அன்பு தம்பி போல நல்ல உடம்பு இருக்குது. அல்லேலூயா. ஓடி போய் அந்த அம்மாவுடைய அல்லேலூயா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். பல மரணத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் உன்னை விடுதலையாக்க தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எடுக்கிறா, கல்லட்டி கீழே வரா. என்னால எங்க அம்மா காப்பாற்றப்பட்டாங்க. எங்க அம்மானால நான் காப்பாற்றப்பட்டேன். எங்களை காப்பாத்தினது யாரு? சத்தமா சத்தமா. உங்களுக்கு தெரியும். 3000க்கு எங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. எங்க அம்மா அந்த குழந்தை யாரு இல்ல, நான் தான் அந்த குழந்தை. எங்க அம்மா என்னை தூக்கிட்டு ஊட்டி பட்டணத்துக்கு போறாங்க. ஊட்டி பட்டத்துல போய் யாரும் வேண்டான்ட்டு தேயிலை இலை எடுத்துட்டு இருக்கிறாங்க. எடுக்கும்போது நம்முடைய பாஸ்டர் செல்வராஜ் பாஸ்டர் மாதிரி ஒரு அருமையான பாஸ்டர் கொடுத்திருக்காங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல பலமாய். ஹல்லேலூயா. உண்மையா சொன்னா உங்க பாஸ்டர் எனக்கு தெரியாது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் பின்னால் இருக்கிற யார் பாஸ்டர் நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய அன்பு. அவர் என்ன பார்த்தது கிடையாது, என் சுவிசேஷத்து கிடையாது. இதுதான் தேவனுடைய அன்பு. இன்றைக்கு நாம் அங்க உட்காரும் போது தேவன் உங்களுக்கு பேச வேண்டிய வார்த்தையே இதோ வொர்ஷிப்ல நடத்திருந்த அருமை சகோதரர் சொன்னார். சங்கீதம் 51 10 11 12 என்ன பாருங்க, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அல்லேலூயா. கர்த்தர் வருவதற்கு முன்பாக ஆயத்தப்படுத்திக்க. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஓ ரிபாகா ராபா தூடா ராபாலா ஷரா ராபாலா. சத்ருவின் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. குழந்தையை தூக்கிட்டா போறா. போனன்னு அப்படியே ஒருத்தர் சொல்லுகிறார். ஓ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாருங்க. இயேசு நல்லவர். இயேசு உங்களுக்காக இதோ தம்மையே அர்ப்பணித்தார். அவருடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது. இயேசு அன்புள்ளவர். இதோ இயேசு உலகத்தின் மேல் பாசம் உள்ளவர். அப்படி இயேசு 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 சொல்லும் போது எங்க அம்மாவுடைய காதுகளில் படுது, நல்லவர். இந்த இறைவன் நல்லவர் நல்லவர் சொல்றாரு. எங்க அம்மா பேகெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடுறாங்க. முதல் வேலையை தேடி வரல, உண்மையான தேவனை தேடி போனது எங்க அம்மா. அல்லேலூயா. உண்மையான தேவன் யார் என்று கண்டுபிடிக்கணும். 3000 கோடி இதுல உண்மையான தேவன் யார்? போனே அந்த ஐயா கிட்ட கேட்டாங்க, நம்ம செல்வராஜ் ஐயா கிட்ட. அல்லேலூயா. ஐயா ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ சந்தேகம் கேட்டிருந்தாங்களே அது மாதிரி, உங்க சாமிக்கு எத்தனை மனைவிகள்? அல்லேலூயா. அவங்க கேட்டது ஒண்ணும் தப்பு இல்லையே. நம்ம சாமிக்கு எத்தனை? உலகத்திலே அல்லேலூயா பரிசுத்தமானவர் நம்முடைய ஆண்டவர் தான். அல்லேலூயா. உலகத்திலேயே அல்லேலூயா பாவம் அறியாத பரிசுத்தமானவர் நம் தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துல உண்மையான தேவன் நம்முடைய தேவன் மட்டும்தான். அவர்தான் இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். The name of fire, the name of Jesus. இயேசுவின் வல்லமை. உங்க இயேசு குடிப்பாரா? இல்ல. எங்க அம்மா முடிவு பண்ணாங்க, இன்னையிலிருந்து இந்த இயேசு கூட தான் என் மகனை வளர்க்கணும்ட்டாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு தொடங்குது. அல்லேலூயா. இப்படியே போயிட்டு இருக்குது. 17 வயசு ஆச்சு. எங்க அம்மாவுடைய மரண வயசு எனக்கு 17 ஆச்சு. அப்பம் புத்தி தப்பாம வந்துருச்சு. சிலர் நினைப்பாங்க, கல்யாணமும் பண்ணிட்டீங்களா பாஸ்டர்? அல்லேலூயா. கல்யாணத்தை வச்சுட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சிகரெட். உலகத்துல என்னென்ன பாவிகள்ல தீமோத்தேயு சொன்னது, பாவிகளிலே பிரதான பாவி நான் தான். அல்லேலூயா. எங்க அம்மா திருப்பி அழுகுறாங்க என் காலில். சில சமயத்துலன்னா 2 காலில் வரமாட்டேன். எத்தனை காலில் வருவேன்? ஆமா கரெக்டா சொல்றாங்க. அல்லேலூயா. நீங்க சொல்ல வேண்டியது அவங்க சொல்றாங்க பாவம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மள ஒரு கரங்களை தட்டுவோம். கரெக்டா ஆன்சர் சொன்னதா கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. காரணம் என்னால முடியாது, நம்ம குழந்தையாய் மாறிடுவோம்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க அம்மா அழுகுவாங்க. ஆண்டவரே, நீங்க தான் நல்லவர்னு வந்தேன், நானும் இப்படி ஆயிடுச்சே, என் மகன் திருப்பியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு அழுகுறாங்க. கரெக்டா ஒரு வருஷம் என்னுடைய காலையில நான் ஃபுல்லில் இருப்பேன். காலைல கண்ணீரினால் மகதலேயாள் மரியாள் கர்த்தருடைய பாதத்துல கண்ணீரால் நினைத்தது போல என் தாய் என்னுடைய கால்கள் இருந்தார். அல்லேலூயா. அதுதான் டர்னிங் பாயிண்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர்கள் அழுத அழுகையை கர்த்தர் கேட்டார். இயேசு நல்லவரா கெட்டவரா? அல்லேலூயா. நல்லவரா கெட்டவரா? ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறா, கதறுதல் கேட்கிறா, கண்ணீரை காண்கிறா, கதறுதல் கேட்கிறா, வேதனை அறிகிறா, நம் வேதனை அறிகிறா, இன்று விடுதலை தருகிறா, நமக்கு விடுதலை தருகிறா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்குது. அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் தான் டைம் கொடுத்திருக்காங்க. இப்படியே பாட்டு பாடிருந்தா விடிய முடியும். அல்லேலூயா. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே, கர்த்தரே மாற்றுவா, நம் தேவனை மாற்றுவா, உன் கரம் நீட்டி தேற்றுவா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். கரங்களை தட்டி. ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுள்ளத்துல இயேசு வந்துட்டார். ஹல்லேலூயா. எங்க அம்மாவுடைய கண்ணீர் என்னை நல்லவனாய் மாத்திருச்சு. ஒரு நாள் பாம்பே பட்டணத்துல போனேன். 40,000 1994 வருஷம் பாம்பேல 40,000 வெளிநாட்டுக்கு போகணும்னு போய் 40,000 ரூபாய் கொடுத்து ஏஜென்சி என்னை ஏமாத்திட்டான், விட்டுட்டு ஓடிட்டான். எனக்கு வேற எதுவுமே இல்லை. என்னுடைய மைண்ட் எல்லாம் பைண்ட் ஆயிடுச்சு. இனி ரயில்வே ஸ்டேஷன்ல தான் என் தலையை கொடுக்கணும்ட்டு சைன் ரயில்வே ஸ்டேஷன்ல ஜெயந்தி ஜனதா எக்ஸ்பிரஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், என் தலையை கொடுக்கணும்ட்டு. அப்பதான் திரும்பியும் பேக்ல இருக்கிற ஆளு என்னை தொட்டார். என்னுடைய மரணம் தான் எனக்குன்ட்டு இருந்தேன். தொடும்போது அவரை பார்த்து அழுகணும்னு போல இருந்துச்சு. கண்ணீர் விட்டு வளர்ந்தேன். அவர் சொன்னாரு, கரெக்டா கேட்கிறாரு, இந்தியில பேசுற தெரியல, மராட்டியில பேசுற தெரியல, இங்கிலீஷ்ல பேசுறாரு, இல்ல சொந்த மொழி நம் தாய் மொழி ஆகிய தமிழ்ல கேட்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அங்க வச்சிருக்கிறாரு, என்னை திரும்பியும் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அந்த மரண கட்டுக்குள்ள இருந்து கர்த்தர் மாட்டினார். அல்லேலூயா. திரும்பியும் பாம்பே பட்டணத்துல ஏஜ் சர்ச்சில் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து முழு மனசாய் ஞானஸ்தானம் பெற்றேன். அல்லேலூயா. அன்னைக்கு வந்த இயேசு இன்ன முடிய எங்கிட்ட இருந்து போவே இல்லை, இனியும் போக மாட்டார். என் வாழ்க்கை முழுதும் அவருக்காக நான் நிற்பேன். அல்லேலூயா. 6 மாசத்துல ஆண்டவர் ஃப்ரீ விசா, ஃப்ரீ டிக்கெட், எங்க போகணுமோ சவுதி அரேபியாவுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போயிட்டார். 23 வருஷம் நான் சவுதியில, கத்தர்ல, இதே அபுதாபியில ஆண்டவர் என்னை கொண்டு நடத்தினார். நான் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டராய், பின்னால என் நண்பர் இருக்கிறார், அவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா.
ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டராய் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கூரை வீட்டுல வாழ்ந்த எனக்கு கோபுரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. சைக்கிள்ல போக முடியாத எனக்கு இனோவா காரை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு இடம் இல்லாத எனக்கு 5 ஏக்கரா 50 சென்ட், திருமணம் இல்லாம எனக்கு ஒரு அருமையான மனைவியை மார்கரெட் சபசுதா. இயேசு எந்த வர்க்கத்தை சார்ந்தவர் சொல்லுங்களேன்? இயேசு எந்த வர்க்கத்தை சார்ந்தவர்? யூதர் தானே. ஹல்லேலூயா. நானும் ஒரு நாயுடு வம்சத்தை சார்ந்தவன். என் மனைவி களக்காடு, திருநெல்வேலியில பக்கத்துல சிதம்பரனாபுரத்துல, களக்காடுல சிதம்பரனாபுரத்துல இருந்து ஒரு குட்கிராமத்துல மார்கரெட் ஜெபசுதான்ட்டு என் மனைவியை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஊழியத்தில் இருக்கிறோம். ஆமே. கர்த்தர் எங்களுக்கு ஒரு எழுப்புதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், இதே சக்திவேலாகிய நான் சாமுவேலாய் மாறினேன். இந்த ருவைஸ் பட்டணத்துல முத எங்களுக்கு சர்ச்சு கிடையாது. பஸ்ல ஆராதித்துட்டு இருந்தோம். பஸ்ல ஆராதித்து அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஆராதனைக்குள்ள கிடைச்சது. 3 பேராய் தொடங்கணும், 80 பேராய் கர்த்தர் நிறுத்தினார். ஹல்லேலூயா. அவருக்காக ஓடணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்குள்ள சாப்டரே இதுதான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ரட்சிப்பார், நமக்கு ஜீவன் தந்தார், நம்மளை வாழ வச்சிருக்கார். வாழ வச்ச ஆண்டவருக்கு எத்தனை பேர் நம்ம வாழ வச்சிருக்கோம்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சுவிசேஷிக்கலாம். யாரை நான் அனுப்புவேன்? யார் எனக்காக போவார்கள்? என்னுடைய சேலரி எவ்வளவுன்னு தெரியுங்களா? குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர் பீரோ வெரிட்டஸ்ல தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டரா நான் இருந்தேன். என்னுடைய சேலரி 25,000 திரகாம்ஸ். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, ஷாமுவேல், நீ எவ்வளவு நாள் இனியும் இருக்க போறேன்னு கேட்டாரு. ஆண்டவரே, உங்களுடைய ஊழியம் செஞ்சுட்டு தான் நான் இருக்கிறேன். கிடைச்ச நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களை தான் நான் செஞ்சேன். இல்ல, நீ புறப்பட்டு போகணும். நீ இவ்வளவு நாள் நீ செஞ்சது சரியில்லை, இனி முழு ஊழியத்துக்கு போகணும்னு சொன்னாரு. 1 மந்த் 1 மாசம் வேலை, 1 மாசம் வீடு. நல்ல வேலை. யாரான விட்டுட்டு போவாங்களா? சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேங்கீங்களே. போவாங்களா? சத்தமா? அல்லேலூயா. அதுதான் போகாதவர்களை போக வைக்கிறது தான் ஊழியம். அல்லேலூயா. உடனே நான் அர்ப்பணித்தேன். ஆண்டவரே, இன்னைக்கே போகிறேன்ட்டு. அடுத்த நாள் கம்பெனியில் போய் ரிசைன் கொடுத்தேன். நான் போறேன்ட்டு. விட மாட்டேன்ட்டாங்க. அவங்க என்ன விடுறது? கர்த்தருக்காக தீர்மானம் பண்ணியாச்சு. அல்லேலூயா. கலப்பைய வச்சாச்சு, திரும்பி பார்க்க கூடாது. இன்னைக்கு நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்காக என்ன கொடுத்திருக்கிறோம்? என்னுடைய வேலையை விட்டுட்டு இப்ப போனேன். எனக்கு 47,000 லட்சம் எனக்கு பெனிஃபிட்டா கிடைச்சிச்சு. ஊர்ல போய் ஒரு இடத்தை வித்தேன். எத்தனை பேருக்கு தெரியுமா? தெரியாது. பெங்களூர்ல எனக்கு ஒரு சர்ச்சு இங்க இருக்கும் போதே நான் கட்டிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டேங்கீங்களே. போங்க பாஸ்டர், நீங்க தானே கட்டினீங்க, நாங்களா கட்டினோன்ட்டு ஏதோ வெறுப்பா பார்த்த மாதிரி இருக்குது. அல்லேலூயா. நாளைக்கு எனக்கு ஃப்ளைட்டு. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. என் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா இருக்கிறது. ஏதோ உங்களை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியான பேசி கொண்டிருக்கிறார். தேவன் இதோ சில உள்ளங்களை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3,300 எனக்கு இந்த வெறி, தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், என் இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும். இல்லைன்னா 2 வயசுல நான் உயிரை ஜீவனை விட்டிருப்பேன். இத்தனை வயசு என்னை வாழ வைத்தார். அல்லேலூயா. வாழ வைத்த வயசுக்கு வாழ்நாள் முழுவதும் அவருடைய வேலை செய்யணும்ட்டு நானும் என் குடும்பத்தாரும் முடிவு பண்ணிட்டோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்புறம் நான் இதெல்லாம் போயிட்டு தருமபுரி பக்கத்துல மொரப்பூர் பக்கத்துல அண்ணாலம்பட்டி இருக்கிறா
அம்மாப்பேட்டைன்ற குட்கிராமத்துல 2 கிலோமீட்டர் பஸ் வசதி இல்லாத இடத்துல 5 ஏக்கரா 50 சென்ட் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே. என்ன பாஸ்டர் உங்களுக்கு தானே கொடுத்தாரு, எங்களுக்கா கொடுத்தாரு? அல்லேலூயா. அல்லேலூயா சொன்னா எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுப்பார். ஆனா ஆண்டவருக்கு நீங்க என்ன சொல்ல, என்ன கொடுக்க போறேன்னு நீயே பாத்துக்கோ. அல்லேலூயா. அப்போ நான் அங்க வாங்கிட்டேன். வாங்கணும்னு ஆண்டவர் சொன்னாரு. அதுல ஒரு விஷயம், அந்த இடத்த யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு நல்ல இடம். ஆனா எனக்காக ஆண்டவர் வச்சிருந்திருக்கிறார். உனக்காக ஒரு இடத்தை கர்த்தர் வச்சிருப்பார். உனக்காக ஒரு காரியத்தை செய்வார். உன்னுடைய ஆசீர்வாதத்தை ஒருவரும் பறிக்க முடியாது. இந்த நேம் ஆஃப் ஃபயர். அந்த இடத்தினுடைய 4 பசங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் பாலிடால் கொடுத்து இறஞ்சிட்டான். அடுத்தவன் பஸ்ல முன்னால ஏறினவன் காலு வலிக்கு விட்டு பேக் இருக்கிற வீல ஏறிடுச்சு, முடிஞ்சிச்சு. அடுத்தது வண்டி நேரா ஆய் எல்லா பிள்ளைங்களும் போயிட்ட. அப்பா அதே இடத்துல தூக்கு போட்டு செத்துட்டான். யாரான அந்த இடத்த வாங்குவாங்களா? யாரான வாங்குவாங்களா? சபிக்கப்பட்ட இடம். ஆனா சபிக்கப்பட்ட இடத்தை ஆசீர்வாதமா மாற்றுவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தர். அல்லேலூயா. அந்த சாபத்தை எனக்காக யாரும் வாங்கல, நான் போய் வாங்கி அந்த இடத்தை நான் வாங்கும்போது 5,75,000 ரூபாய். இன்னைக்கு 37 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவார், கரம் நீட்டி ஆசீர்வதிப்பார். இது அல்ல இன்னைக்கு ஆண்டவரை தேட எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரு. அம்பானியும் ஆசீர்வதிப்பாரு, டாட்டாவையும் ஆசீர்வதி. அவன் அல்லேலூயாவா சொல்றான். இது உலகத்தினுடைய ஆசீர்வாதம். ஆனா நமக்கு மட்டும்தான் 2 ஆசீர்வாதம் கிடைக்குது. என்ன ஆசீர்வாதம்? உலகத்தினுடைய ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தலாம். ஓ ரிபா ரபலா ஷர ரபலா ரபலா. எல்லாரும் கரங்களை தட்டி வல்லமை வல்லமை வல்லமை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்ல. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகம் தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகம் தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிறா. அல்லேலூயா. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் எல்லாத்தையும் புதிதாக்க போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா எல்லாத்துக்கும் சந்தோஷம். இதோ இந்த வருஷத்தின் 12வது மாசத்துல 2ஆம் தேதி வந்திருக்கிறோம். அடுத்த வருஷத்துடைய தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். எஸ், கொடுத்துட்டார். நீங்க பாக்கியவானும் பாக்கியவதியும். சொல்லுங்க. நாங்கள் சத்தமா சத்தமா நல்ல என்ன சத்தமா மாட்டிக்கிட்டீங்க, மாட்டிக்கிட்டேன். ஹல்லேலூயா. ஆமே. உங்க வாயில இருந்து தானே சொன்னாங்க. மோசேயை பார்த்து, மோசேயே கிணத்த நல்ல நிலத்துல போய் கிணறு தோன்றது எல்லாத்துக்கும் தண்ணி கிடைக்கும், ஈஸியா கிடைச்சிரும். ஆனால் நமக்கு டிஃபரெண்டா செய்வார். ஹல்லேலூயா. பாறையோட பேசு, பாறையிலிருந்து தண்ணீரை புறப்படுகிற பண்ணுகிற கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஃபயர் இயேசுவின் வல்லமை. ஹல்லேலூயா. முதல் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புதிதாக்க போகிறேன், சகலத்தையும் நான் புதிதாக்க போகிறேன். ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. எனக்கு வீடு இல்லைன்னு நினைச்சேன் ஆண்டவரே, புதிதாக்க போறீங்க. கார் இல்லைன்னு நினைச்சேன் ஆண்டவரே, புதிதாக்க போறீங்க. எனக்கு வீடே இல்லை ஆண்டா, எல்லாமே ஓகே. என் கல்யாணம் நடக்கவே இல்லை, புதுசா நான் தந்தேன். அல்லேலூயா. நல்லதா தரேன். அதெல்லாம் அல்லேலூயா, அதெல்லாம் அந்நியர்கள் நாடி போகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 51:10 என்ன சொல்லுது? தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், அந்த ஆவி நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும்.
ஆண்டவரே, நான் வரும்போது எனக்கு ஞானஸ்தானத்தை எடுத்து வரும்போது அவ்வளோ நல்லா இருந்தேன். நாளுக்கு நாள் என்ன ஆயிடுச்சு? நாளுக்கு நாள் என்ன ஆயிடுச்சு? ஒளி மங்கி இருட்டாச்சி, உத்தமனே வாருமையா, கழுத்திரவு காத்திருப்போ, காதலனே கருணை செய்வார். புதிய இருதயம். இந்த புதிய இருதயம் இருந்தாதான் ஆண்டவரை தரிசிக்க முடியும், ஆண்டவரோடு ஜெபிக்க முடியும். பாஸ்டர், என்னால ஜெபமே வர மாட்டிருக்குது, பைபிளே படிக்க முடியாது, சாத்தான் எனக்கு பயங்கர போராட்டம். சாத்தான் எல்லாம் போராட்டம் கொடுக்கல. அல்லேலூயா, ஆமென். நாமோ ஆண்டவருடைய காரியத்துல விட்டு விலகி இருக்கிறோம். அதுதான் நமக்கு. தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் இருந்துச்சுன்னா அந்த புதுசான இருதயம் எப்பவுமே அப்படியே இருக்கும். அல்லேலூயா. அந்த புதுசான இருதயத்தை நம்ம அப்படியே வச்சிருந்தா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தானியேலை போல நம்ம ஜெபம் பண்ணிருக்கணும். தானியேல் எத்தனை முறை ஜெபம் பண்ணா? 3 வேளை. அது மட்டும் இல்ல, தானியேல் என்ன சொன்னா? ஆண்டவரே, தானியேல் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் யாரா இருந்தாலும் எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாசிங்க, எனக்கு நேரம். ஆண்டவரே கேளும். ரொம்ப நல்லது. ஒரு நிமிஷம். ஆண்டவரே கேளும் சொல்லுங்களேன். நம்ம கேட்கறவங்கள தான் இருக்கிறோம். அடுத்தது என்ன சொன்னாரு? ஆண்டவரே மன்னியும். ஏன் சொன்னாரு? எதுக்கு சொன்னாரு? ஆண்டவரே கவனியும். ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமா அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாம தரிக்கப்பட்ட எல்லாருக்கும். என்ன அருமையான ஜெபம் தெரியுமா? ஸ்டார்டிங்ல பார்த்தா சூப்பரான ஜெபம். யாரு நம்ம செய்யறது இல்ல. ஆண்டவரே எனக்கு கொடுங்க, என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், என் புருஷனுக்கு எல்லாம் நல்லா போய் வேலை செய்யணும், நல்லா இன்கிரிமெண்ட் கிடைக்கணும், பிளா பிளா பிளா. அவர் சொன்னார் பாரு, எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. ராஜாத்தி, ராஜாத்தி, இல்ல உனக்கு ஒரு gift தரேன். இங்க வா. நான் இந்தியால இருந்து பாஸ்டர் வந்திருக்கேன். நல்ல பாப்பா வா, இல்லன்னா வேற ஆளை கூட்டுருவேன். நீ வாமா, நீ வா. வெரி குட். எல்லாரும் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். எல்லா கரங்களை தட்டுங்க நல்ல பலமா. அப்படியே எஸ்தர் ராஜாத்தி மாதிரி அழகா இருக்கிறா, நல்லா இருக்குதா, அப்படியே போட்டிருக்கா பாரு. அப்படியே அந்த நட்ட கிட எல்லாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காலையில சாப்பிட்டியாமா? கை கழுவுனா? கை கழுவிட்டான். மத்தியானம் சாப்பிடும்போது, மத்தியானம் சாப்பிடுவோம்ல, இப்ப கை கழுவுங்களா வர மாட்டீங்களா? கை கழுவுவோம். நைட்டு கை கழுவோம். ஏன் கை கழுவோம்? போமா, ரொம்ப தேங்க்யூ. ஏன் கை கழுவுறோம்? ஏன் கை கழுவுறோம்? இங்க போய் காலையில எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கே நாம சுத்த பாக்குறோம். அதுவும் என்ன செய்யறோம்? நல்ல கை அலம்பிட்டு தான் போய் சாப்பிடுறோம். காலையிலயும் கை கழுவுறோம், மத்தியானம் கை கழுவுறோம், நைட்லயும் கழுவுறோம். ஆனா இங்கிருந்து அங்க போகுது. ஹலோ, இங்கிருந்து அங்க போகுது. எவ்வளவு சுத்தம் வரும்? பரிசுத்தம் இல்லாமல் யாரும் அவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்த ஆண்டவர். நம்முடைய ஜெபத்துல பரிசுத்தம் வேணும். நம்முடைய ஜெபத்துல ஆண்டவர் கேட்கணும். ஏன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்? என்னுடைய அருமை நாயகன் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். வீட்டுல போய் படிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் வீட்டுல போய் படிங்க. பரமண்டலத்தினுடைய ஜெபத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. ஏனா நம்முடைய ஜெபம் எங்க போகும்? எங்க போகுது? பரலோகத்துக்கு போகுதா? வானமண்டலத்துல பொல்லாத சேனைகள் சுத்தி கொண்டிருக்குது. நம்முடைய ஜெபத்துல என்ன வீக்னஸ் இருக்குது? சண்டை போட்டிருப்போம், கோபப்பட்டிருப்போம், பொறாமைப்பட்டிருப்போம், ஜலசி, நிறைய காரியங்கள் இருக்கும். அங்கெல்லாம் ஒவ்வொன்றும் சண்டை போடுற சாமி ஒன்று இருக்கும், பொய் சொல்ற சாமி ஒன்று இருக்கும்.
இதெல்லாம் நீ ஜெபிக்கும் போது கை கழுவாமல் ஜெபித்தீனா உன் ஜெபம் மேல கேட்கப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நாம் ஜெபிக்கிறோம், நம் ஜெபம் கேட்கப்படுகிறதா? அதுக்கு ரிப்ளை வருதா? அழகா சொல்றாரு, ஆண்டவரே என்ன செய்யணும்? கேளும். ஆண்டவரே மன்னியும், கவனியும். என் ஜனத்துக்காக. யார் நம்ம ஜனத்துக்காக ஜெபம் பண்றது? யார் நம்முடைய தேசத்துக்காக ஜெபம் பண்ணது? யாரை நான் அனுப்புவேன்? யார் எனக்காக போவார்? பணம் 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 பணம், பதவி பதவி பதவி. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களே. எங்க ஊர்ல எல்லாம் நான் இருக்கும்போது பணத்தை நாங்க என்ன செய்யணுமா, ஒரு சாமி பேர் தான் சொல்லுவோம். கீழே விழுந்துட்டு திடீர்னு மனுஷன், ஐயோ நீ என்ன கண்ணில் ஒத்திக்கோ ஒத்திக்கோ. அல்லேலூயா, ஆமென். நம்ம ராஜா வந்தார், மூடி ராஜா. அல்லேலூயா, ஒரே நைட்ல 500 ரூபாய் செல்லாது. எங்க வந்துருச்சு? சாமி எல்லாம் தரையில் வந்துருச்சு. டப டபன் மிதிக்கும் போது என்னமான சொல்லுவாங்களா? கவனமா இருக்கணும். ஆண்டவர் சில காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, தேவன் உன்கிட்ட பொறுப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்க வேண்டிய சமயத்துல ஜெபத்தை, ஆண்டவரே சுத்த இருதயம் என்னில் சிறுத்தியும் அது நிலையா இருக்கணும். அடுத்தது 11ஆம் வசனம், சங்கீதம் 51:11. உம்மது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இருங்க. கதறான் ஒருத்தன், பரிசுத்த ஆவி போயிருச்சு, கதறான். யாரு? 2 கண்களும் பிடிக்கப்பட்டது, கைகள் சிறைக்கப்பட்டது. பரிசுத்த ஆவி இருக்கும்போது என்ன காரியம் நடந்தான் சிம்சோன்? எப்படியெல்லாம் நடந்தான்? பரிசுத்த ஆவியை வெட்கப்படுத்தாதீங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியை நம்முடைய சபையில கொடுத்திருக்கிறார். கடைசியில கண் கலங்குறான், பரிசுத்த ஆவியிலிருந்து என்னை எடுத்துட்டீங்க, திரும்பி எனக்கு வேணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்க போகிறார், பரிசுத்த வல்லமை கொடுக்க போகிறார். காரணம், அவன் சொன்னான், ஆண்டவர் திருப்பி வல்லமை கொடுத்தார். அவனுடைய காரியம் நீங்க போய் படிச்சு பாருங்க. இத்தனை பேர் மரித்ததை விட அன்றைக்கு மரிக்கப்பட்டவர்கள் அநேகமா இருந்தார். அல்லேலூயா, சாத்தானை இதோ தலையை நசுக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு வல்லமை தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். ஆமென். சாத்தானை தலையை நசுக்கிற வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு திருப்பி கொடுங்க. 12ஆம் வசனம், உமது ரட்சணத்தின் சந்தோஷம். ஃபர்ஸ்ட் எல்லாம் நிம்மதியா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். சர்ச்சுக்கு போனா அப்படி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது ஓட்டமா எடுப்போம், பைபிள் எடுத்துருவோம், ஓடுவோம். இன்னைக்கு என்ன செய்யறோம்? பைபிள் தட்டுறோம். பைபிள் தட்டுறோம்னா என்ன அர்த்தம்? யூஸே பண்ணல, யூஸே தட்டுறோம். எப்படி உங்களை நான் அனுப்ப முடியும்? என் தாய் நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்து எனக்கு ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு நான் இதே யுஏ பட்டணத்துல 50 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. பெங்களூர்ல ஒரு சபையை நிறுவும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இதோ 24 கிராமம் என் மேல கேஸ் போட்டாங்க. வெள்ளாள கவுண்ட இனத்தை சேர்ந்தவர்களுக்கும் இதோ மேலிடத்தை சேர்ந்த வன்னியருக்கும் இவர் மதம் மாத்திட்டார் அப்படின்ட்டு போய் தர்மபுரியில என்ன மேல கேஸ் கொடுத்தாங்க. சிஐடி என்னுடைய இடத்துக்கு வந்தாங்க, கலெக்டர் கூட்டம் பண்ணாங்க. அல்லேலூயா. நான் சொன்னேன், ஐயா இன்னைக்கே என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. நான் மதம் மாத்தல, என்ன மாத்தினேன்? மனம் மாத்துறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. மதம் மாத்துறது உன்னுடைய வேலை கிடையாது, மனம் மாத்திரு. அல்லேலூயா. இந்த மனதுக்குள்ள சுத்தமான இருதயத்துக்குள்ள யார் வருமோ அவர் வந்துருவாரு, நம்முடைய நாயகன் வந்துருவாரு. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவான். மனம் மாற்ற வேண்டும், மனம் மாற்ற வேண்டும்.
அப்போ நாம மனம் மாற வேண்டும்ல? இயேசுவை போல நாம மனம் வீசுவர்களா இருக்க வேண்டுமல்ல? என்னை போல் நீ மாறாவிட்டால் என் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய். என்னை போல் நீ வாழணும். நம்மளே கோபம் வருது, அப்படியே மீறி போனா என்ன பழைய மனுஷன் ஆக்கிறாத. யாருக்கு சொல்லுவாங்க? பாவம் தம்மா, ஏதோ உப்பு கம்மியா போட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தானே. என்ன சாப்பாடு? யாரு ரட்சிக்கப்பட்டு இங்கெல்லாம் வந்து அல்லேலூயா சொல்லி கோபம் என்ன கோபம், பொய் என்ன பொய். இன்னைக்கு அல்லேலூயா சொல்றோம். கர்த்தர் உங்களை பார்க்கிறார், இயேசு உங்களை பார்க்கிறார். உன்னை கொண்டு ஒன்னும் செய்ய முடியாது. இருக்கிற நாம பொய்யின் ஆவிகளையும் எரிச்சலின் ஆவிகளையும் ஏதோ கபடான காரியங்களை செய்து நம்ம பிரசங்கத்துக்கு போனா அந்த ஆவியும் நம்மளை சேர்ந்து பிடிச்சிரும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பி தாங்க. 13ஆம் வசனத்தை அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்பொழுது யாரு பாதகர்? நம்ம சுற்றி பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கேம்பில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம வேலை செய்கிற பாதகர் எத்தனையோ பேர் இருக்காங்க. பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இயேசுவை போல மாறும்போது உன்னை பார்த்து அடுத்தவங்க இதை பாருப்பா, எல்லாத்திலும் உண்மை உள்ளமானா இருக்கிறான். யோசேப்பை போல செல்ற இடங்கள் எல்லாம் உண்மை. நம்மளை பார்த்து இயேசுவின் குணநலங்கள் அவர்கள் அறிய வேண்டும். இயேசு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதை அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க முடியும்? ஹல்லேலூயா! எத்தனை பேர் கரங்களை கொண்டு வந்திருக்கீங்க? ஹல்லேலூயா! ரொம்ப சோர்ந்துட்டாங்க பிரதர். ஹல்லேலூயா! ஆமென், ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வெளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வெளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்க ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்க ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆமென். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நீங்கெல்லாம் அபுதாபி பட்டணத்தில் இருக்கிறீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க. ஃப்ளைட்டு கரெக்டான டைமில் எடுக்கும், வேலை கரெக்டான நேரத்தில் இருக்கும், எல்லாம் கரெக்டான நேரத்தில் தான் இருக்கும். டைம் 5 நிமிஷம் போட்டாவே இப்படின்ட்டு பார்ப்பாங்க. அல்லேலூயா! ஆலயத்தில் வந்தாலும் அப்படிதான் நம்ம இருப்போம். ஆனால் நம்ம சபையில், நம்ம சபை நல்லது. கரங்களை தட்டி நான் இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்துக்கிறேன். ஆனால் இது இந்தியாவிலேருந்து வந்தது தான். ட்ரெயின் கரெக்டான டைம் வந்துடும் சொல்லுவாங்க, அரை மணி நேரம் லேட்டாக தான் வந்துடும். அப்படியே நம்ம S5ல போய் நம்ம நிற்போம், S6ல தான் போய் நிற்குது. அல்லேலூயா! நம்மளும் அப்படிதான். இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், 5-10 நிமிஷம் லேட்டாக ஆனாலும் ஆகும், ஆனால் முன்னால முடியாது. அல்லேலூயா! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறுத்துங்கன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஜாக்கிரதையா இருக்க. அல்லேலூயா! தெளிந்த புத்தியோடு இருக்காங்க. அல்லேலூயா! கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ பாதகருக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு தான் நமக்கு நல்ல இருதயம் வேணும். நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திருப்பி என்னத்துக்கு? பாதகருக்கு வழி சொல்லணும். இன்னைக்கு டாபிக்கே அதுதான். இன்னைக்கு நாம படிக்க வேண்டியது அதுதான். அல்லேலூயா! 57 சங்கீதம் 57 7ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க. எதுக்கு? எதுக்கு? இன்னும் வாங்கறதுக்கா? இன்னும் சம்பாதிக்கிறதுக்கா ஆயத்தமா இருக்குது ஆண்டவரே. யாருக்காக?
பாதகர்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு என்னுடைய இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் கேம்ப்ல போய் ஊழியம் செய்யற அருமையான சகோதரர் சொன்னாரு. இங்க அவர் கேம்புக்கெல்லாம் நிறைய பேர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. நாங்கெல்லாம் கேம்ப்ல போய் ஊழியம் செஞ்சதுனால தான் கர்த்தர் எங்களை பெரியவராங்க. அல்லேலூயா. நீங்கெல்லாம் என்ன வேலை செய்றீங்க? மேனேஜரா? இல்ல பெரிய பெரியதா? உங்களை விட நாங்க பெரியவங்க. அல்லேலூயா. வானத்தையும் பூமி உண்ட பரலோக தேவனத்துல நாங்க வேலைக்காரராக்குறோம். இதுதான் பெரிய போஸ்ட் உலகத்திலேயே. என்ன அமைதிட்டீங்க? எங்க வேலையை பத்தி இப்படி கேவலப்படுத்திட்டார். அல்லேலூயா. கேவலப்படுத்தல. கர்த்தர் ஊழியம் என்றால் உலகத்திலே உயர்ந்தது. ஆமென். இதுல பெரிய ஊழியக்கார் உங்க பாஸ்டர். நான் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒருவேளை சொல்லுவாங்க, பாஸ்டர் ஏதோ சான்ஸ் கொடுத்ததுனால கை தட்டுங்கன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அவர் கொடுத்தாலும் வாய்ப்பு கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, அல்லேலூயா, என் கர்த்தருக்காக இருப்பேன். ஆமா, பாதகருக்கு என்ன செய்வேன்? வழி அனுப்புவேன். 57 என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் பாடி. அல்லேலூயா. அடுத்த வசனம் 9ஆம் வசனம். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். இதுக்குதான் கர்த்தர் உன்னையும் என்னையும் ரட்சிப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு கொடுத்த கர்த்தருக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, துதிகளிலே வாழ்பவரே, எங்க துதிகளிலே வாழ்பவரே, என் துணையாளரே, என் மனவாளனே, என் துணையாளரே, என் மனவாளனே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. உனக்கு நல்லா கவனிக்கணும். நீங்க யார நம்புறீங்களோ, உலகமெல்லாம் உன் அன்பொன்றே போதுமையா, உலகமெல்லாம் மாயையா, உன் அன்பொன்றே போதுமையா. ஒரு அழகா நம்முடைய பெர்கமஸ் ஐயா எடுத்துக்கிற, ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. அல்லேலூயா. ஜனங்களுக்குள்ளே இதுக்குதான் உங்களுக்கு என்ன செய்ய ஆண்டவர் புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். பாதகர்களுக்கு வழி சொல்லி கொடுக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் புதிதாயிடுச்சு. சொல்லுங்க ஒரு இல்லையா, என் இருதயம் புதிதாயிடுச்சு. சொல்ல மாட்டிருக்கீங்க? என் இருதயத்தை கர்த்தர் புதிதாக்கிறார். புதிய நாளுக்குள் என்னை நிரப்பும், புதிய கிருபையா என்னை நடத்தும், புதிய நாளுக்குள் என்னை நிரப்பும், புதிய கிருபையா என்னை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். ஆரம்பம் மற்றமானாலோ முடிவோ சம்பூர்ணமோ, ஆரம்பம் மற்றமானாலோ முடிவோ சம்பூர்ணமோ, குறைவுகள் நிறைவாகட்டும், எந்த குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சிகள் செழிப்பாகட்டும், எந்த வறட்சிகள் செழிப்பாகட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு புதிய இருதயத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்த இருதயம்
உன் கிரியை மாற வேண்டும். என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் என்னது கொடுத்துட்டாரு? என்ன கொடுத்துட்டாரு? சத்தமா சொல்ல மாட்டீங்களே. சிலர் ஏதாவது சொன்னாங்க, பாஸ்டர் முடிப்பீங்களா முடிக்க மாட்டீங்களா? அல்ல இல்லையா, நீங்க சொல்லலைன்னா முடிக்க மாட்டேன். என்ன கொடுத்துறாரு ஆண்டவர்? சத்தமா. அடுத்தது உன் கிரியை மாறணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு கிரியை மாறவே மாறாது. எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. எங்க அம்மா பார்த்தா நல்லா வெள்ளை வெள்ளையான்னு இருப்பாங்க. பாஸ்டமான்னு இருப்பாங்க. அப்படியே வெள்ளை முக்காடு போட்டோன்னே அப்படியே ஏஞ்சல் மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஏஞ்சல் செய்யற காரியம் பார்க்குறீங்களா? அல்லையா, நாயுடுல இருந்து வந்தாங்க. ஆனா நான் வேலை செய்கிற இடத்துல அங்க தாழ்த்தப்பட்ட ஜனங்கள் நிறைய இருக்காங்க. எங்க அம்மா ஒரு 10 டம்ளர் வச்சிருப்பாங்க. என்ன வச்சிருப்பாங்க? என்ன பார்க்கல? ஜென்ம சுகம் மாறவே மாறாது. ஜென்ம சுகம் அப்படியே நமக்கு இருக்கும். எங்க அம்மா அந்த டம்ளர் தான் எடுத்து போய் கொடுப்பாங்க. வெளியே வச்சுட்டு போயிருங்கம்மா. ஏன்? வச்சுட்டு வந்துடும். பிளேட் தனியா வச்சிருப்பாங்க. அல்லையா, உள்ளதிலே பரிசுத்தமானவங்க நம்ம. அல்லையா, ஜாதிகளிலே பெரிய ஜாதி பரிசுத்த ஜாதி. கரங்கள் தட்டுங்க. அல்லையா, நல்ல பலமாய் தட்டணும். ஜாதியிலே பெரிய ஜாதி எங்க ஜாதி தான்? பரிசுத்த கூட்டம். மாறாது. பொய் வந்துட்டே இருக்கும். பாவம் மகளை நல்ல பாப்பா, நல்ல படிக்கிறவன், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருப்பா. அப்பா சொல்லுவாரு அவங்க மனைவி கிட்ட, ரொம்ப தலைவலிக்குது. வருவான் என் ஃப்ரெண்டு, இல்லைன்னு சொல்லிடு. என்ன சொல்லிரு? இல்லைன்னு. உள்ள எஜமான் எங்க படுத்திருக்காரு? அம்மா என்ன சொல்லுவாங்க? யார் போய் சொல்ல சொன்னது? ஹலோ, ஒரு பெரிய குடம் இருக்குது. குடத்துல சின்ன கொஞ்சம் விஷம் போட்டா குடிக்க முடியுமா? முடியுமா? விஷம் தான். பொய்யா இருந்தாலும் விஷம் தான். நல்லதுக்கு தானே பாஸ்டர் நாங்க சொன்னோம். ஆமா, நாங்க தான் சொன்னோம். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை சொல்லுங்களே, சொல்ல மாட்டிருக்கீங்களே. ஆனா நம்ம ஒரு பொய் சொல்லணும்னா அடுத்த நாளே டைவர்ஸ் ஆயிரும். காரணம், நம்ம நீதிமான்கள் லிஸ்ட் எழுதப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்முடைய ஜென்ம சுபாவத்தை மாற்றணும். உன் கிரியை மாற வேண்டும். உன் கிரியை மாறப்பட்டதா உன்னுடைய ஊழியத்தினுடைய பாதை உணரப்படும். கிரியை மாற மாற்றுகிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. மாற வேண்டும். நாம் மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நாம் மாறவில்லை. நீங்களோ அவர்களுக்குள்ளே சந்தித்த போது செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ என்னது? சரி, கோபமே வராதுன்னு பாஸ்டர்ங்கன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்பா, கண்ணீரை காண்கிறார், கதறுதல் கேட்கிறார், வேதனை அறிகிறார், இன்று விடுதலை தருகிறார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்ல, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை. அப்ப நம்ம என்ன கிறிஸ்தவர்கள்? அல்லேலூயா. பெயர் கிறிஸ்தவர்களா? கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்களா? இல்ல குட் பை கிறிஸ்தவர்களா? இல்ல குட் பை சொல்ற கிறிஸ்தவர்களா? கிறிஸ்து நமக்குள்ள ஊறி இருக்க வேண்டும். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன்,
திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உறுதி எடுப்போம். எல்லாரும் பலவீனம் தான். ஆண்டவரே சொல்லிட்டாரு, உலகத்துல யாரும் நீதிமானம் அல்ல. பாஸ்டர் பேசுறாரு, நானும் நீதிமான் இல்லை. உலகத்துல ஒரே ஒருவர் இயேசு மட்டும்தான். ஆனால் நம்மை புதுசாக்குவார், பழையதெல்லாம் மாற்றிடுவார், புதிதாக்குவார். கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணம், வம்பு, விம்பு, பொய். இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க வீட்டுல போய் வாசிங்க, கலாத்தியர் 5:19 எழுதி வச்சுக்கோங்க. இங்க வேண்டாம், டைம் இல்லை. அப்போ நம்முடைய இந்த காரியங்கள் தன்னை சிருஷ்டிக்கு நம்மளை உண்டாக்கினவருடைய சாயலை தரித்துக் கொள்ள வேண்டும். என்ன தரித்துக் கொள்ளணும்? அல்லேலூயா, ஆமென். நல்ல ஒரு தலைப்பு. யாரு இந்த நல்ல தலைப்பு கொடுத்தா? எங்க ஐயா தான் கொடுத்திருப்பார், செல்வராஜ் ஐயா. அவர்களுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல பலமா நல்ல ஒரு தலைப்பு. அதெல்லாம் நான் மாட்டிக்கிட்டேன். அல்லேலூயா. ஜென்மத்துக்கும் செல்வராஜ் ஐயா, அடுத்த முறை இந்த ஆளை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. உன் மகிமை புதிதாக்கப்பட வேண்டும். உன் மகிமை உனக்குள்ள நாளுக்கு நாளா புதிதாக்கப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 4 15, 16, 17, 18 சீக்கிரம் வாசித்து நான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா. கிருபையானது ஆமா சர்ச்சுக்கு முடிச்சிருந்தே. பிரதர் ஸ்தோத்திரம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி சொல்றது விட்டு முடிச்சா இல்லையோ? டைம் ஆயிருச்சா? ஒரு ஸ்தோத்திரம் கிடையாது, ஒரு ஸ்தோத்திரம் இல்ல, விசாரிப்பு இல்ல, ஒண்ணும் இல்ல. எடுத்த உடனே ஓட்டனா பிடி உஷா ஓட்டம் தான். உங்களை சொல்லலாமா? எங்க ஊர்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. புதுசா வந்திருக்கோம். ஸ்தோத்திரம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க குடும்பம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? அவர் சொல்லுவாரு. பிரதர் கேட்கிறாரு, என் குடும்பத்துல பிரச்சனை. முந்தா நேத்து தான் எங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. பிரதர், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்படியே பிரதர், நான் ஜெபிக்கிறேன் பிரதர். ஸ்தோத்திரத்துல உபசரிப்பு இருக்கும். அல்லேலூயா. பாஸ்ட் புட்டு மாதிரி நம்ம பாஸ்டா இருக்கிறோம். எடுத்துன்னு ஓடக்கூடாது. நம்ம அடுத்தவர்களுடைய நலம் விசாரிக்கணும். ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள். அடுத்தவர்களுடைய பாரத்தை சுமந்து போகணும். வீட்டுல எல்லாம் என்ன, ஒரு வாரம் ஜெபக்குறிப்பு இல்ல, ஜெபக்குறிப்பு இல்ல, ஜெபக்குறிப்பு இல்ல. சர்ச்சில தான் இருக்குது ஜெபக்குறிப்பு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லணுமே. ஆமென். உன் கிரியை மாற வேண்டும், உன் மகிமை வந்துடும். படிங்க. அநேக ஸ்தோத்திரம் பெருகும், இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாகும். யார் நிமித்தம் சொல்லுங்க? இப்படி கையெடுங்க. என் நிமித்தம் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? ஆமே. வாங்க பாஸ்டர், நீங்க தானே சொல்ல வச்சீங்க, நாங்க ஒண்ணு சொல்ல வரல. அடுத்தது அடுத்தது, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஆமே பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமா வாங்கணும், இன்னும் பரிசுத்துக்கு போகணும். அந்த உடனே லீட் மேனா வருவோம். அடுத்தது என்ன? சூப்பர்வைசர். சூப்பர்வைசருக்கு அடுத்தது சூப்பரண்ட். சூப்பரண்ட் மேல மேல இதுதான் உயர பார்ப்போம். எது உயரணும்? உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அடுத்தது மேலும் ஆஹா அருமையான வாரம். அல்லேலூயா. பிரதர் நல்லா இருக்கீங்க பிரதர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உடம்பெல்லாம் நல்லா இருக்குது பிரதர். இது காணப்படுகிறது, ஆனா உள்ள ஒண்ணு இருக்குது காணப்படாதது. அல்லேலூயா. ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்று
முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. ஒரு பாவியை நீ மனம் திருப்பிட்டு வீட்டுக்கு வந்து பாரு, என்ன சந்தோஷம் தெரியுமா? 1 கோடி கொடுத்தாலும் அதுக்கு சந்தோஷம் இல்லை. அல்ல இல்லையா? காரணம் அந்த பாவி இன்னும் கொஞ்ச நேரத்துல மரணத்துக்கு போறவன். அவனுடைய சாவை நீ விலக்கி பரலோகத்துக்கு ஒரு வழிவாய் செஞ்ச நீதான் கர்த்தரில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. நாளுக்கு நாள் எடுத்துட்டீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்ல, அதி சீக்கிரத்தில் நீங்க லேசான உபத்திரவம் இன்னைக்கு தான் நம்ம வச்சிருக்கோம், தலைமையில சுமந்துட்டு போறோம். அல்லேலூயா. பாஸ்டர் டைம் ஆயிடுச்சா பாஸ்டர்? ஆமா, முடிய போகுது. அல்லேலூயா. இதை முடிச்சிடுறோம். ஆமென். முடிங்க பாஸ்டர் சொல்றாங்கல்ல, ஒரு அல்லேலூயா. நான் நினைச்சது கரெக்டா இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னும் 2 வார்த்தை தான் சொல்ல போறேன், முடிய போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அம்மா ரொம்ப வெயில்ல போறாங்க. எங்க போறாங்க? ரொம்ப கஷ்டமா போறாங்க. போகும்போது ஒரு மாட்டு வண்டிக்காரன் போறான். மாட்டு வண்டி சொல்றான், அம்மா எங்கம்மா போகணும்? நான் அந்த ஆலம்பட்டியுடைய கிராமத்துக்கு போகணும். வாமா, நான் அங்கதான் போறேன்ட்டு அம்மாவை ஏத்திக்கிறான். பேசுறாங்க, பேசிக்கிட்டே போறாங்க. போனோன்னா கொஞ்சம் தூரத்தில் போனா, அம்மா உங்க இடம் வந்துருச்சு, இறங்குன்றாங்க. அப்படியே இறங்கும் போது அம்மாவை பாக்குறான். பார்த்தோன்னே எனக்கு கப்புன்னு அடிச்சிருச்சு. இந்த அம்மாவை ஏன் ஏத்திட்டு வந்தோன்ட்டே தெரியாம அவன் முழிக்கிறான். ஏன்டா இந்த அம்மாவெல்லாம் ஏத்தணும்ட்டு. காரணம் என்ன? தலையில் வச்சு கூட வைக்கவே இல்லை, இறக்க வைக்கல. அவங்க சொன்ன பதில பார்க்கணும், தலையே சுத்திருச்சு. ஏன்பா இந்த வெயிட்டை மாட்டுக்கு கொடுக்கணும்? நீ ஏன் மாட்டு வண்டியில தான் இருக்கிற? அல்லேலூயா. இங்க நிறைய பேர் அப்படிதான் பாரத்தை சுமந்து இருக்கிறீங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காத. நீதிமான்களை ஒருபோதும். அல்லேலூயா. கடைசியா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நாம் முடிக்க போகிறேன். வெளிப்படுத்துதல் 21:4 முடித்துட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினகள் எல்லாம் ஒளிஞ்சிருச்சு, எல்லாம் புதிதாக்கிட்டார். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென், ஆமென். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இந்த சபைக்கு இது மாதிரி இந்த சேர் எல்லாம் பார்த்துக்கங்க. எல்லாரும் கை நீட்டுங்க இந்த சைடு. ஆண்டவர் இதை விட பல சேர்களை கர்த்தர் நிரப்பிக்க போகிறார். உங்களுடைய சபையை கர்த்தர் மாற்ற போகிறார். இதோ மகிமைப்படுத்த போகிறார். ஒரு மகிமையின் தேவன் இறங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த சபையை உயர்த்துங்க. நிறைய பேர் புறப்பட்டு போய் உம்முடைய ஊழியம் செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். இந்த நாளில் கூட கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நல்ல ஒரு எழுப்புதல் கூட்டத்தை நமக்கு ஆண்டவர் ஏற்பாடு செய்து கொடுத்தார். இந்த நாளில் கூட கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் ஒவ்வொருடைய ஆவியையும் தேவனாய் கர்த்தர் புதுப்பித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களில் எழுப்பி நிற்போம். அந்த புதிய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாய்,
புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், புதிய வல்லமை பெற்றுக்கொண்டவர்களாய் தேவ சமூகத்துல ஒரு விஷயம் நம்ம எல்லாம் தாழ்த்தி ஜெபித்து நாம் இந்த இடத்துல கடந்து செல்வோம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டு இந்த நாளில் கூட ஆண்டு உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் உங்களுடைய சமூகத்துல வந்து ஒரு விசையாய் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படிக்காய், ஒரு விசையாய் ஆண்டவரை எங்களுடைய ஆவியை எல்லாம் புதுப்பிக்கும்படிக்காய் கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த நாளில் கூட கேட்ட வார்த்தைகளின் பிரகாரம் ஆண்டவரே அப்ப நாங்கள் உமக்கென்று சொல்லி ஆண்டவர் ஒரு புது சிருஷ்டியாய் ஆண்டவரே, ஒரு புது மனுஷனாய் ஆண்டவரே உமக்கென்று சொல்லி நாங்கள் அப்பா எழுந்து புறப்பட்டு போகும்படிக்கு கத்திர ஒவ்வொரு பிள்ளைகள் கத்த கிருபை பாட்டும்படிக்கு ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த நாளில் கூட எங்கள் மத்தியில் அழைத்து வந்த ஊழியர்க்காய் நன்றி செலுத்துறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர் மூலமா இந்த நாளில் தேவ சத்தம் சபையில வெளிப்பட்டிருக்கு. அதுக்காக நன்றி செலுத்துறோம். தேவ சத்தத்தை கேட்ட நாங்கள் ஆண்டவர் அதை மனதார ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்கு எங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கும்படிக்கு கர்த்தரை கிருபை பாராட்டும்படி நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து உமக்கு என்று சொல்லி சாட்சியா நிற்கும்படிக்கு கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த நாளில் கூட ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரையிலும் கர்த்தரை கிருபை எங்களோடு கூட இருந்தது. ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியா செய்யும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அதுக்காக நன்றி செலுத்துறோம். அதுக்கு என்று சொல்லி பிரயாசப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. ஸ்தோத்திரமாண்டு அதே போல இந்த நாளில் எங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துல வந்த எல்லாருக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பமா கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுப்புங்க. தொடர்ந்து கர்த்தரை கரம் கூட இருக்கட்டும். நாங்கள் எதை செய்தாலும் அதுல உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படிக்கு உங்களுடைய சித்தத்தை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரை கிருபை கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு நாமத்துக்கே ஸ்தோத்திரம். யாவருக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.